ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ட்ரிப் போகிறக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. அந்த 2 நாளுமே வேலை செம்ம பிஸியாக போச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவுக்கு வந்து பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கழுவி காய வச்சுருந்தேன். ஸோ மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவுக்கு என்னென்ன பொருள் போட்டு அரைச்சேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கோதுமை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கோதுமை ஒரு 5 கிலோ வாங்கினேன். மற்ற பொருள்லாம் 5 கிலோவுக்கு இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கருப்பு சுண்டல் வந்து ஒரு 1/2 கிலோ, கம்பு ஒரு 1/2 கிலோ, அப்புறம் சோளம் மக்காச்சோளம் பெரிய சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 கிலோ, அப்புறம் வந்து சோளத்திலேயே சின்ன சிகப்பு சோளம் இருக்கும், அது வந்து ஒரு 1/2 கிலோ, ஓட்ஸு அதுவும் ரோல்டு ஓட்ஸ் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க, பச்சைப்பயிறு 1/4 கிலோ, ஒயிட் சோயா வந்து 1/4 கிலோ, ராகி 1/4 கிலோ, கடைசியாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஒரு 100 கிராம் வாங்கியிருந்தேன். இந்த பொருள் மட்டும்தான் போட்டு அரைக்கணும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு பதிலாக என்ன சிறுதானியம் வேணாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். திணை, சாமை, குதிரைவாளி, அப்படின்னா சீட்ஸ் இருக்குல்ல, வாட்டர்மெலன் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் போட்டிருக்க எல்லா பொருளும் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் கூட நீங்கள் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமையை பார்த்தீங்கன்னா நான் 2ஆக பிரித்து ஒரு 4-5 வாட்டி நல்லா கழிஞ்சிட்டு ஒரு கட்டலில் துணி விரித்து போட்டு காய போட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லேயே காஞ்சிரும். இருந்தாலும் நான் ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2.5 கிலோவாக கழுவி காய வச்சுட்டேன். மீதி இருக்க 2.5 கிலோவில் நான் ராகி வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா ராகியில் வந்து குப்பை அதிகமாக இருக்கும். மற்றதெல்லாம் கழுவவே இல்லை, அப்படியே வந்து டேரெக்டாக இன்னொரு துணியில் வந்து காய வச்சுட்டேன். நம்ம வீட்லையெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சிறுதானியத்தில் ஏதாவது செஞ்சு கொடுத்தா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் ஒருத்தர் கூட தொட்டு பார்க்க மாட்டாங்க. கேட்டால் அதோட டேஸ்ட்டு பிடிக்கல, ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னு காரணம் சொல்லுவாங்க. சரி இப்படி அரைச்சி வச்சுட்டா எதோட ஃப்ளேவரும் தனியாக தெரியாதுன்னு, சரி இப்படியாவது பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து பண்ணேன். ராகியை வந்து நான் கோதுமையோடு போட்டு களைஞ்சிட்டேன். மீதி எல்லாத்தையும் தனியாக ஒரு கட்டலை துணி விரித்து போட்டு 2யுமே ஒரு 2 நாள் நல்லா காய வச்சேன். லேகனுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 3:45க்கு விட்டுருவாங்க. மார்னிங் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுவார். ஈவினிங் நான் தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வருவேன். அவன் ஸ்கூல் போக ஆரம்பித்த நாள்லேருந்து நான் ஒரு பழக்கம் பழக்கிட்டே வரேன் அப்படின்னா, ஈவினிங் வந்ததும் கை கால் முகம் அப்படி இல்லைன்னா குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். அதே மாதிரி அவனோட திங்ஸை அவன் தான் எடுத்து வைக்கணும். ரிமூவ் பண்ணுறது அவன் தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எல்லா நாளும் இப்படி சமத்தா இருப்பான்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு சில நாட்கள் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிப்பான். ஆனால் குளிக்காமையோ கை கால் முகம் கழுவாமையோ வீட்டுக்குள்ளே வந்து நான் விட மாட்டேன். ஸ்கூல்லேருந்து வரும்போதே நல்ல பசியில் தான் வருவான். வந்ததும் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணி கொடுப்பேன். அப்படியே அது கூடவே பார்த்தீங்கன்னா, பாலில் லிட்டில் ஜாய்ஸோட நியூட்ரி மிக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த 1 ஸ்கூப்பில் பார்த்தீங்கன்னா 6 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் போட்டு கொடுத்தேன். அப்படி இல்லைன்னா சுண்டல், கார்ன் இந்த மாதிரி ஏதாவது வேக வச்சு தாளித்து வந்து கொடுப்பேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அவனுக்கு நான் ஈவினிங் டைமில் வந்து கொடுப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். என்னென்னா நம்ம டெய்லி கொடுக்குற ஹெல்த்தியான ஃபுட்ஸை குழந்தைக்கு கொடுத்துட்டு இதையும் சேர்த்து கொடுக்கும்போது அவங்களோட இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். இந்த லிட்டில் ஜாய்ஸ் நியூட்ரி மிக்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரெகுலர் ஒன் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஸ்வீட்டன்ட், அதாவது ஸ்வீட்னஸ்க்கு ஜாக்ரி பவுடரும் டேட்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோ ஆடட் சுகர், லைக் ஸ்வீட்னஸ்க்கு ஆட் பண்ணுற மாங்க் ஃப்ரூட், ஸ்டீவியா அந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸும் அதில் கிடையாது. இந்த நோ ஆடட் சுகர் வேரியண்ட் இனிஷியலாக லேகனுக்கு பிடிக்கலினாலும் போக போக பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 வேரியண்ட்லேயும் ராகி, கம்பு, பாதாம், வால்நட் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சுகரும் ஸ்வீட்னரும் ஆட் பண்ணாத இந்தியாவோட ஃபஸ்ட்டு மில்க் மிக்ஸ் வந்து இதுதான். இதில் 23 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. டெய்லி ஃபுட்டோடு இதை சேர்த்து கொடுக்கும்போது இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். அண்ட் விட்டமின் D3 கால்சியம் இருக்குது. இது போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த 1 கிளாஸ் பாலில் அவங்க டெய்லி நீட்க்கு தேவையான விட்டமின் D3 வந்து கிடைச்சிருது. அண்ட் ஒமேகாவும் இருக்குது. இது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ 2 வேரியன்ட்ஸுமே நான் உங்களுக்கு டேக் ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா லிங்க் வந்து பின்டு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன்.
லேகனுக்கு ரீசென்ட்டா இந்த அசெம்பிள் பண்ணி விளையாடுற ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா வீட்டுக்கு போனப்போ இந்த ட்ரெயின் ட்ராக் வாங்கி கொடுத்தேன். இந்த ட்ராக்க அவங்களுக்கு பிடிச்ச மாரி மாத்தி மாத்தி எப்படி வேணாலும் அசெம்பிள் பண்ணிக்கலாம். நல்ல என்கேஜிங்காவும் இருக்கு. யோசிக்க வந்து குழந்தைங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவன் விளையாடிட்டு இருந்தானா, நான் பொறுமையா ஈவினிங்ல ஒரு கப் காஃபி வச்சு குடிச்சேன். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தா மொபைல் டிவிக்கு ஸ்ட்ரிக்ட்டா நோ சொல்லிருவோம். இனிஷியலா வந்து அழுதான். அதுக்கப்புறம் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒண்ணு இருக்கிறதே மறந்துட்டு, வந்தா ஏதாவது சாப்பிட்டு, டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு, அப்புறம் எங்க அத்தை கூட வெளிய போவான், சைக்கிள் ஓட்டுவான். இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அதெல்லாம் மறந்துட்டு அவனே இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சுட்டான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் வந்து கல்லக்கா குடுத்துருந்தாங்கன்னு காய போட்டிருந்தோம். எங்க அத்தை எடுத்து வைக்க போனாங்களா, குடு அம்மாயின்னு சொல்லிட்டு அவன் தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுறமான்னு ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு 45 மினிட்ஸ் வந்து வாக்கிங் வந்து போயிட்டு வந்துட்டேன். அவனுக்கும் நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். எனக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருந்தது. லைக் நாங்க ஸ்க்ரீன் டைமே காமிக்க மாட்டோம்னு சொல்லல. காலையில கொஞ்ச நேரம், நைட் கொஞ்ச நேரம் பார்ப்பான். இது அவனோட க்ரோயிங் ஸ்டேஜ். ஒரு விஷயத்துல வந்து அடிக்ட் ஆயிட்டா, அது வந்து வெளிய கொண்டு வரது கஷ்டம். அதனால ரொம்ப கவனமா என்ன பண்றான்னு பார்த்துட்டு, நான் ஃபுல் டைமா அவன் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி தான் இருக்கு. இதனால தான் ப்ராப்பரா வந்து வீடியோஸ் போட முடியாம இருந்தது. இருந்தாலும் அதையும் மேனேஜ் பண்ணி இனிமேல் ப்ராப்பராவும் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிருவேன். பண்ணிட்டேன். இப்போ சம்மர் நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெறைய தண்ணி குடிங்க, ஜூஸ் ஐட்டம் எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் இந்த வீடியோ எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வெயில் ஸ்டார்ட் ஆயிருந்தது. வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் ஃப்ரூட்ட வந்து ஜூஸ் போட்டுட்டு, இன்னொரு ஹாஃப் ஃப்ரூட் வந்து வச்சிருந்தேனா, சரி வச்சிருந்தாலும் வேஸ்ட்டா போயிரும் அப்படின்னு, ஈவினிங் வந்து அவனுக்கு சாப்பிட ரெடி பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து இத போட்டு ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். தீபி வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து குடிச்சுக்கலான்னு. சுகர் எதுவுமே சேர்த்த கிடையாது. அதில இருக்க சுகரே வந்து போதும்னு பழத்த மட்டும் அப்படியே போட்டு அடிச்சுட்டு, வடிகட்டி அப்படியே ஃப்ரீசர்ல வந்து எடுத்து வச்சுட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, வெள்ளரி பழம், முலாம்பழம், இந்த கோசப்பழம், கேரட் இந்த 4 மட்டும் தான் சுகர் ஆட் பண்ணாம, அதில இருக்க அந்த ஸ்வீட்னஸ்லயே வந்து குடிக்க பிடிக்கும். மத்த எந்த ஜூஸுமே வந்து ஹானஸ்ட்டா சொல்றேன் சுகர் ஆட் பண்ணாம குடிக்க பிடிக்காது. வெயில் டைம்ல பார்த்தீங்கன்னா, முலாம்பழம், வெள்ளரிப்பழம், கோசப்பழம் வந்து நெறைய கிடைக்குமா, அது ஜூஸ் போட்டு வைப்பேன். அப்படி இல்லனா கம்மஞ்சூர் ரெடி பண்ணி வைப்பேன். இளநீ வாங்கிட்டு வந்து குடிப்போம். இந்த மாரி பாடிய ஹீட் ஆகாம கூலா வச்சுக்க என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து பண்ணுவேன். ஆனா பிடிக்காத ஒரு ஜூஸ போட்டு குடுத்துட்டு உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாலும், வீட்ல இருக்க யாருமே குடிக்க மாட்டாங்க. ஈவன் நானே கூட அத வந்து குடிக்க மாட்டேன். அதனால எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அத ரெடி பண்ணி வந்து குடிச்சுக்குவோம். நம்ம நேத்து வந்து கழிஞ்சு காய வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. 2 நாள் வெயில்ல நல்லா காய விட்டுட்டேன். இப்ப வந்து மில்லுல குடுத்து விட்டோம்னா, மாமா வந்து அரைச்சுட்டு வந்துருவாங்க. கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமே இல்லாம வெயில்ல நல்லா மொறு மொறுன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் அரைச்சுட்டு வந்து ஸ்டோர் பண்ணும்போது பூச்சி வைக்காது. அந்த அரைச்சுட்டு வந்த மாவுமே பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாள் நல்லா நிழல்ல காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்க. அந்த சூட்டோட ஸ்டோர் பண்ணாலுமே பூச்சி வந்து வச்சுரும். சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பல்க்கா அரைச்சு வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் அரைச்சு வச்சுக்கிட்டா, அடுத்த 1 வருஷத்துக்கு பிரச்சனையே இருக்காது. தீபி வரைக்கும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தான் ஜூஸ் வந்து போட்டிருந்தேனா, அதனால ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். கரெக்ட்டான கூலிங்ல இருந்தது. ரொம்ப ஜில்லுன்னு இல்ல, ஜில்லுன்னு இல்லாம இல்ல. கரெக்ட்டான கூலிங்ல இருந்தது. ஆளுக்கு 2, 2 கிளாஸ் நல்லா ஜூஸ் வந்து குடிச்சோம். அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் மாமா வந்து மாவு அரைச்சுட்டு வந்து குடுத்துட்டாங்க. அத நிழல்லயே வந்து காய விட்டுருந்தேன். அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறம், ரெகுலர் யூஸ்க்கு ஒரு கண்டெய்னர்லயும், அப்புறம் வந்து பல்க்கா ஸ்டோர் பண்றது பெரிய கண்டெய்னர்லயும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 3, 4 மாசத்துக்கு வரும். 1 வருஷத்துக்குலாம் வந்து வரக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம ரெகுலரா சப்பாத்தி, பூரி, அப்புறம் கூழ் செய்றோம், தோசை ஊத்துறோம், எல்லாத்துக்குமே கோதும மாவு வச்சு என்னென்ன பண்ணுவோமோ, எல்லா ஐட்டமுமே நாம வந்து இதில ரெடி பண்ணிக்கலாம். அன்னைக்கு விடிய காலம் தான் நாங்க வந்து சென்னை கிளம்ப வேண்டியது. சரி நைட்டு தக்காளி தொக்கும், சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுட்டா, அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்லருந்து கொண்டு போயே சாப்பிட்ட மாரி இருக்கும் அப்படின்னு வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இப்போ தக்காளி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. நல்லா பெரிய பெரிய பழமாவும், புளிப்பு பழமாவும் கிடைக்குது. இந்த மாரி டைம்ல
தொக்கு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கூட பிரச்சனையே இருக்காது. நான் அன்றைக்கி என்ன மெத்தடில் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, தக்காளியை கட் பண்ணி காம்பு எடுத்துட்டு 4ஆக கட் பண்ணி குக்கரில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு காரம், வரமிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் வந்து புளி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதை அப்படியே அடுப்பில் வச்சு கிளறி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி லைட்டாக சாஃப்டாகி இருக்கும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 4, 5 விசில் விடுங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான தக்காளி தொக்கு வந்து செய்கிற மெத்தட். விசில் விட்டு எடுத்து கடைசியாக தாளிப்பு கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சுது. தக்காளி தொக்குக்கு கடைசியாக ஒரு பவுடர் சேர்ப்போம். இதுக்குன்னு இல்லை, எல்லா தொக்குக்குமே இந்த பவுடர் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், 3 டீஸ்பூன் கடுகு, இது 2யும் போட்டு நல்லா நிறம் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போடல, இடிக்கல்ல போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இடிக்கல்ல வந்து நீங்கள் பவுடர் பண்ணுறக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது நல்லா வறுப்பட்டனால சீக்கிரம் வந்து பவுடர் ஆகிரும். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். 5 விசில் குக்கர் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுவாக விசில் அடங்கினதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அந்த தொக்கு பதத்துக்கு அது வந்துடும். இப்போ வந்து உப்பு, காரம் அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் நான் தக்காளி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ தக்காளி எடுத்திருந்தேன். அதுக்கு இந்த அளவுக்கு பொருள் போட்டு பவுடர் ரெடி பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காகி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கடைசியாக தாளிப்பு கொடுத்துட்டேன். தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இந்த 3 போட்டு பொரிஞ்சதும் அப்படியே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து திக்காக விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணும்போது தண்ணி இல்லாத நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தொக்கு வந்து ஒரு 7 மணிக்குள்ளேயே நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் சப்பாத்தி ரெடி பண்ணேன். தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாதி, அத்தை மாமாவுக்கு பாதின்னு பிரித்து வச்சிட்டேன். ஆனால் அவங்க 2 பேரும் சப்பாத்தி வேணான்ட்டாங்க. வேணும்னா நாங்கள் வந்து போட்டுக்கிறோம், இல்லைன்னா தோசை, சாப்பாடு ஏதாவது ஒன்றோட வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தேங்காய் விட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் பிசு பிசுன்னு வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா திரட்டிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். ஏன்னா சிறுதானியம் நிறையா போட்டிருக்கோம், சீக்கிரம் ஹார்ட் ஆகிரும். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுட்டேன். நம்ம சூட்டோடு ஸ்டோர் பண்ணாலுமே ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது. 2 விஷயம் பார்த்துக்கணும். சூடாக இருக்கக்கூடாது, பாத்திரத்தில் வந்து எந்த தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். தொக்கு ரெடி பண்ணிவிட்டு கடகடன்னு சப்பாத்தி வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு 12, 13 சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. நாங்கள் ஸ்டோர் பண்ணுறனால கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டோம். நீங்கள் அப்பயே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா எதுவுமே தடவ தேவையில்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபைலை டேரெக்டாக இப்படி ஸ்டோர் பண்ணாதீங்க. நைட்டு வந்து ஒரு 9:30 மணி பக்கம் ஆகிடுச்சு. எனக்கு டைமும் ஆகிடுச்சு. வாழை இலையும் வந்து இருட்டில் போய் தேட முடியல. நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா வாழை இலை வச்சு அதுக்கு மேலே சப்பாத்தி, அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபைல் வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டாலுமே அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றக்குள்ளே நீர் கோர்த்து போய் சப்பாத்தி ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆகி போயிடும். அதனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி வாழை இலை வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். அத்தைக்கு கொஞ்சம் தக்காளி தொக்கு, எங்களுக்குன்னு பாதி பாதியாக பிரித்து எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. விடியக்காலம் சென்னை கிளம்பிட்டோம். அந்த vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.